தோழர் ரஹ்மானி, இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனை. உடைத்தும் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். அதாவது தன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம ஒரு செயலை வேகமாக நம்ம எடுத்துருவோம். நான் இதை பண்ணி முடிச்சிடறேன்டா அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு அந்த செயலை செய்யறதுக்கான தகுதி, அந்த ஊக்கம் அவன்கிட்ட இல்லாமல் இருக்கும். அதனால் அவன் அந்த ஒரு செயலை எடுத்துட்டு அதை பாதியிலே விட்டுருவான். உதாரணத்துக்கு இப்போ நியூ இயர்லேருந்து நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன்ப்பா, நான் இப்போ இருந்து இதை ஃபாலோ பண்ண போகிறேன்ப்பா, இந்த பர்த்டே டேட்லேருந்து நான் இதை ஃபாலோ பண்ண போகிறப்பான்னு நம்ம ஒவ்வொரு முடிவு எடுத்து வைப்போம். ஆனால் அதை ஒரு வாரத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது உடற்பயிற்சியாக தான் இருக்கட்டும், டயட் இருக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது படிக்கிற சம்மந்தமாக நம்ம அவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்ல, அதை நம்ம ஒரு பிளான் பண்ணி வைப்போம். அதை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இடைக்கண் முறிந்தார் பலர். ஏன்னா தன்னோட தகுதி என்னங்கிறதே நம்ம அறியாமல் ஒரு முடிவை எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாமல் பாதியிலே விட்டுட்டு போனவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு வள்ளுவர் பிள்ளை அழகா சொல்றாரு. உடைத்தும் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.